எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சட்டுன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இந்த பருப்பு வடை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கப்பில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து பருப்பு, கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. அதை கழுவிட்டு திரும்பி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம். நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்சியில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 2 நம்பர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கையில் அந்த மாதிரி தட்டி தட்டி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வடையை எடுத்து அதில் போட்டுட்டு 2 நிமிஷம் அடிக்கடி அப்படி திருப்பி திருப்பி விடுங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் வெந்தப்புறம் எடுத்துருங்க. ப்ரௌனி வந்து செஞ்சு விற்கிறோம். அது வந்து யாருக்காவது வேணும்னா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஃபோன் நம்பரை ஸ்க்ரீன்லேயும். அதை வந்து பார்த்துட்டு என்னை ஆர்டர் பண்ணுங்கள். அது வந்து முட்டையில் செஞ்ச ப்ரௌனியும் இருக்குது, முட்டையில் செய்யாத ப்ரௌனியும் இருக்குது. எது வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.